ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 5 எபிசோட் 102 பவர் அண்ட் கேம்ஸ். ஓப்பனிங்லேயே நம்ம ஈக்கால்கோதை கிலோவை தூக்கிட்டு, நான் ஒரு மோசமானவனாக இருந்தாலும் சரி, ஏன்னா நீ ஆக்டோபஸ்னு கூப்பிட்டுருக்கிற, பட் இருந்தாலுமே நீ என்னை ரொம்பவே கூடானவன்னு சொல்லியிருக்கிற. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ நானும் ஃப்ரெண்டாக இருக்கலான்னு வேற சொல்லியிருக்கிற. அதெல்லாம் தாண்டி எப்படி நான் உன்னை சாக விட முடியும்? உன்னை நான் எப்படியாவது காப்பாற்றி தான் தீருவேன், என்னோட கையில் செத்துறாதரா அப்படின்னு சொல்லிட்டு இக்கால்கோ பார்த்தீங்கன்னா நம்ம கிலோவை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் காட்டு பகுதியில் மெலியரான் கூட டீம் சேர்ந்த நம்ம கான் தான் அந்த இடத்துல அவன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். சரி, இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எதாவது பேசுவேன்னு பார்த்தா நம்ம மெலியோரியோன்னு பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு தம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏப்பா தம்பி, நீ வச்சிருக்கிற பவருக்கு நீ வேற இப்படி புகைத்துக்கிட்டே இருந்தீன்னு வச்சுக்க, மற்றவங்க எல்லாருமே உன்னோட சிகரெட் ஸ்மெல்லை வச்சு அட்ராக்ட் ஆயிடுவாங்க. நீ காணாமல் போனாலுமே சரி, இங்கே எவனா சிகரெட் குடிக்கிறா அப்படின்னா யாரும் இருக்காங்கன்னு வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, எதுக்காக இந்த மாதிரி சிகரெட் அடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம கான் கேட்டுட்டு இருக்கிறான். ஓ, அப்போ உன்னோட சந்தேகம்ல இதில் தானா? நான் மறைஞ்சிருக்கும் போது சிகரெட் குடிச்சா என்னோட இந்த ஸ்மெல்லு வந்து காட்டி கொடுத்துரும், அப்படி தானே சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், வேற என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி, அப்படின்னா நல்லா ஊற்றி எண்ணெயை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீடியை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இழுக்கிறான். இழுத்ததுக்கப்புறம் பையன் பார்த்தீங்கன்னா ஒரு புகையாட்ட விட்டுட்டு அப்படியே காணாமல் போயிடுறான். டே, எங்கடா போனேன்? எங்கே இங்கிருந்தவனை காணோம்? ஐயோ, எங்கேயாவது காணாமல் போயிட்டானா? மேபி நான் அட்டாக் பண்ணுறதுக்கு இது ஏதாவது ட்ரை பண்ணுறேன்னா என்ன, இவன் இந்த மாதிரி சக்தி வச்சிருந்தா நான் இவனை அட்டாக் பண்ணுறதுல பெரும் பிரச்சனையாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த இடத்துல தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். டப்புன்னு அவன் முன்னாடி தான் இருக்கிறான். டேய், மறுபடியும் எப்பறம் இங்கே வந்து அப்படிங்கும்போது, நான் ஆரம்பத்துலேருந்து இங்கே தான்டா கொண்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னது, ஆரம்பத்தில் நீங்கள் கொண்டுட்டு இருக்கிறியா? நான் எனக்கு அது தெரியவில்லையே அப்படின்னு கான் சொல்லும்போது, ஆரம்பத்தில் நான் இங்கே தான் கொண்டுட்டு இருந்தேன். ஸோ இது என்னோட ஒரு பவர், என்னோட பவரோட பேர் பெர்ஃபெக்ட் பிளான் அப்படின்னு. இந்த பிளான், அதாவது இந்த பவரை வச்சுக்கிட்டு நான் ஒரே இடத்துல மூச்சு இறுக்கி பிடிச்ச கொண்டுருந்தேன்னா நான் ஒருத்தரோட ஜெட்ஸுக்கு கீழே வரமாட்டேன், அதாவது என்னோட ப்ரெசன்ஸ் கம்ப்ளீட்டாக மறைஞ்சே போயிடும் அப்படின்னு இந்த இடத்துல மெலியரன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஓ, அப்படியே விஷயம் அது வேற இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சிகரெட்லாம் குடிச்சா எனக்கு எந்த ஒரு விஷயமுமே பெருசாக தெரியாது தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்கு நீ என்னை நம்புறையிலே எனக்கு தெரிஞ்சாகணும் இல்லை? அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்காக உங்ககிட்ட வந்து இப்படி டீம் சேர்ந்தேன், அப்புறம் நீ எதுக்காக என்னை நம்பணும் அப்படிங்கிறதுலாம் உனக்குள்ள 1000 கேள்வி இருக்குமில்ல. அந்த 1000 கேள்விக்குமே எனக்கு இன்னும் அந்த விடை கிடைக்கல. ஸோ அதாவது நீ இன்னும் என்னை முழுசாக நம்பலின்னு தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. அதனால் நீ எப்போ என்னை முழுசாக நம்புறியோ நான் உன்னை எப்போ முழுசாக நம்புறனோ அப்போ தான் நான் உனக்கு அந்த ஆன்சரை வந்து சொல்லுவேன் அப்படின்னு இந்த இடத்துல மெலியேறி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரிடா, நானும் உன்னை நம்புறேன் அப்படின்னு கான் சொல்கிறான். என்னது, நம்புறையா? டேய், உனக்கு அறிவுக்கு ஏதாவது இருக்குதா இல்லையா? போகிற வாரம் உன்னை சும்மா அப்படி நம்பிட்டு இருப்பியா? ஏன்னா உன்னை எனிமி கூட நம்பிடுவான், ஆனால் முதுகில் குத்திட்டு அசால்ட்டாக போயிடுவேனே. உன்னை தோக்கடிக்கிறது ரொம்பவே ஈஸிடா. சும்மா சும்மா எதுக்கு இந்த மாதிரிலாம் போகிற வரவங்கிட்ட நம்பிக்கிட்டு இருக்கிற? இப்படியெல்லாம் நம்பிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, போகிற வரவன் குத்துறதுக்கு வசதியாக இருக்குது அப்படின்னு முதுகில் அவன் பாட்டு குத்திட்டு போயிடுவான் தெரியுமா அப்படின்னு இங்கே மெலியரை சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பட் இருந்தாலுமே நாளை உனக்கு முழுசாக நம்பவே இல்லை. ஏன்னா 20 வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்களே முதுகில் குட்டிட்டு போயிடுறானுங்க. நீ என்ன எவ்வளோ பெரியாளா? அதனால் உன்னை நான் முழுசாக நம்ப முடியாது. அதனால் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் உனக்கு சொல்லுவேன், சரியா? பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு மெலியரை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவன் பின்னாடி போய்கிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டான், அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் நான் வரேன் அப்படின்னு. ஆக்சுவலி எனக்கு முக்கியமான ஒருத்தனை அந்த கிங்கு கொண்டுட்டான். ஸோ அந்த கிங்கு கொள்றதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலியரை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்னது, கிங்கை கொள்றதுக்கு வந்திருக்கிறீ அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீயும் ஃப்ரெண்ட் அதுக்கு தானே வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம், பட் எதுக்காக நீ கிங்கை கொள்ளணும் அப்படின்னு கான் கேட்கும்போது, எனக்கு நெருக்கமான ஒருத்தனை அந்த கிங்கு கொண்டிருக்கிறான், அதனால் நான் அவனை சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல மெலியேறி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்த நெருக்கமானவரை யார் அப்படின்ட்டு இருக்கும்போது அசுக்கு புசுக்கு மறுபடியும் அசால்ட்டாக சொல்லிடுவான். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் உன்னை நம்பகமானவன் நினச்சாதான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லு அப்படின்னு. இப்போதைக்கு இதுவே போதும், சரி பேசாம வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெளியேறி ஏதோ கான் கிட்ட பேசிட்டு இருக்கிறான். ஏன்டா இப்போ தான்டா நான் நம்புறேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே ஏன்டா இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, சரி சரி, எந்த விஷயமும் இல்லை, நானே என்கிட்ட சொல்கிறது, ஏன்னா அந்த கிங் கொனது எனக்கு நெருக்கமான ஒருத்தனை அப்படின்னு இங்கே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதுதான்ப்பா நானும் அப்போ வந்து யாருன்னு கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, அவன் எனக்கு ரொம்பவே நெருக்கமான ஒருத்தன், பெக்கியை கொண்டுட்டான். ஆக்சுவலி அவர் தான் எனக்கு சின்ன வயசில் அப்பாவாக இருந்தார் அப்படின்னு இங்கே மெலியரை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்னது, அப்பாவா? கேமரா ஆண்ட்ஸ்க்கு எல்லாமே அப்பா வேரியன்ஸ் எல்லாம் இருக்காங்களா என்ன அப்படிங்கும்போது, ஆக்சுவலி எனக்கு சில ஹியூமன் மெமரிஸ் எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வந்துக்கிட்டு இருந்தது. பட் இருந்தாலுமே என்னால் ஃபுல் கம்ப்ளீட் மெமரிஸுமே எடுக்க முடியல. எனக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு மெமரிஸ் வந்து ட்ரிகர் ஆகிட்டே இருந்தது. ஸோ அப்போ எனக்கு எதுவுமே வித்தியாசமாக தெரியல. ஆனால் நான் எப்போ அந்த பெக்கி அப்படிங்கிறவனை பார்த்தனோ எனக்கு அப்போ நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் என் வாழ்க்கையில் ஒரு பையனாக இருந்தேன், ஆனால் எங்கள் அப்பா ரொம்பவே ஒரு புக்கு படிச்சுக்கிட்டே இருப்பார், ஒரு புத்தக புழு மாதிரி எப்போவுமே புக்கே தான் படிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ நான் அந்த இடத்துல அந்த பெக்கியை பார்த்த உடனே நான் அப்போவே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவர் எங்கள் அப்பா தான் இருக்கணும் அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த குயினை காப்பாற்றுறதுக்காக எங்கள் அப்பா பெக்கி அந்த இடத்துல போனார். பட் அந்த கிங்கு வந்து எங்கள் அப்பாவை அதே செகண்டில் கொன்று அதே இடத்துல தின்னுட்டான். எனக்கு அதுக்கு நான் எப்படியாவது பழி வாங்கி ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் எப்படியாவது ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக தான் நானும் உங்களோட டீம் சேர்ந்துருக்கிறேன், என்ன புரிஞ்சுதா அப்படின்னு மெலியேறி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எனக்கும் நல்லா புரிஞ்சிருச்சு. ஸோ ஆக்சுவலி நீ இதுக்காக தான் இப்படி பண்ணுறேன்னு தெரியுது, அதனால் நானுமே உனக்கு ஒத்துழைக்கிறேன் அப்படிங்கிறாங்க.
கான் நீ உண்மையிலேயே ரொம்பவே நல்ல மனசு உள்ளவன்டா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட இன்னொரு சீக்கிரட்டுமே உங்கள்கிட்ட சொல்கிறவா. என்னோட 3வது ஒரு சக்தி இருக்குதுல்ல, ஸோ அதை நான் உங்கள்கிட்ட காட்டியாக்கணும். அதனால் இப்போ எந்திரிச்சு என் கையை மட்டும் பிடியேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலியேறிய சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்ன எதுவும் கையை பிடிக்கணுமா? சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு 2 பேருமே கையை கோர்க்குறாங்க. ஸோ நம்ம கானை வந்து அவனோட கையை பிடிச்ச உடனே அவனோட பவர் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கானுக்குமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குது. இந்த பவரை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா மெலியேறிய தான் மற்றவங்க கண்ணுக்கு தெரியாமல் ஒரு கெமிலியன் மாதிரி அப்படியே மாறிக்கிட்டே இருப்பான். அண்ட் இவனோட இன்னொரு பவர், அதாவது என்னோட காட் அக்கம்ப்ளைன்ஸுங்கிற பவரை வச்சுக்கிட்டு நான் மற்றவங்களுக்குமே பவர் கொடுக்க முடியும் அப்படின்னு இங்கே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே நம்ம கானுக்குமே அந்த பவர் பரவிக்கிட்டு இருக்குது. என்னடா பண்ண நீயே, எனக்கு ஒரு மாதிரியா ஃபீலிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கான் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இவங்களை சுற்றியுமே ஒரு ஆரா பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக அப்படியே கன்வெர்ட் ஆகுது. சரி சத்தம் போடாத, இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற குருவி கிட்ட போலவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே குருவி கிட்ட போகிறாங்க. அந்த குருவி இவங்களை பார்த்துமே சைலண்ட்டாக இருக்குது. பாத்தியா இப்போ நான் அதை தொட்டு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வச்சிருக்கிற சிகரெட்டை தொட்டு காட்டுறான். அந்த குருவிக்கு எதுவுமே ஆகலை. சரி இப்போ நீ தொட்டு பாரு அப்படிங்கிறாங்க. இந்த குருவி ஏன்டா பறக்கவே இல்லை அப்படிங்கும்போது ஸோ அவன் ஏதோ பருந்து மாதிரி கத்துறான். கத்துறதை பார்த்துட்டு அந்த குருவியுமே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ இப்படி தான் என்னோட சக்தி வேலை செய்யும். உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுல, என்னோட இந்த காட் அக்கம்ப்ளைன்ஸ் அப்படிங்கிற பவரை வச்சுக்கிட்டு நான் மற்றவங்களுக்குமே சக்தி கொடுக்க முடியும். அண்டு இந்த சக்தி வந்து தெரியாதவங்க கன்ஃபார்மாக இதுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் சக்தி மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு உள்ளேயே ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் உனக்கு என்னோட சக்தியை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்ட் இதுக்குமே சில பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது தெரியுமா அப்படின்னு இங்கே மெலியரியன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இந்த பவரை வச்சுக்கிட்டு நீயும் நானும் சேர்ந்து கிங்கை தோக்கடிக்கிறதுல எவனாலையுமே தடுக்கவே முடியாது அப்படின்னு மெலியரியோ இங்கே கான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். சரி ஏதோ டிஸ்அட்வான்டேஜ் சொன்னியே, அது என்ன பெருசாக இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. அதை சொல்ல போகிறதுக்கு முன்னாடி உன்னை 2 பேர் வந்து அட்டாக் பண்ணாங்களா 2 சோல்ஜர்ஸ், அந்த கேமரான்ஸ் 2 பேருமே என்னோட ஆளுங்க தான். ஏன்னா உன்னோட சக்தி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் நான் அவங்க 2 பேர்த்தையுமே அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்னு இங்கே மெலியரியான்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். அதுக்காக நீ ஒன்றும் என்னை தப்பாக நினைக்க வேணாப்பா. ஏன்னா நான் தான் உங்ககிட்ட இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்ல, நீ என்னை நம்பிக்கிட்டு இருக்கிறீல. அண்ட் இன்னொரு விஷயம், உன்னோட அந்த ஜஜான்கின் பவர் இருக்குது பார்த்தியா, அற்புதமாக இருக்குது. அந்த பவர் வச்சுக்கிட்டு தான் நீ கண்டிப்பாக அவங்கள தோக்கடிக்க முடியும்னு எனக்கே தெரியும். ஸோ நம்ம கிங்கை எப்படியாவது தோக்கடிக்கிறதுக்கு 1% சான்ஸ் கிடைச்சாலுமே நீ அந்த ஜான்கின் பவரை வச்சு கண்டிப்பாக அவங்கள கொண்டுட முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி அதை நீயே பண்ணலாமே, இந்த மறைஞ்சிருக்கிற பவர் வச்சுக்கிட்டு அதை நீ ஏன் என்கிட்ட கேட்குற அப்படின்னு கான் கேட்கும்போது, ஆக்சுவலி என்னோட பவர் எல்லாமே என்னோட எனிமிக்கு வந்து தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் என்னோட அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ என்னோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்கிட்ட அந்தளவுக்கு சக்தியுமே கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து குவாட்ரண்ட்ரியில் அளவுக்கு சக்தி இருப்பாங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது. நான் வந்து ஒரு சாதாரண ஃபுட் சோல்ஜர் அளவுக்கு தான். அவங்களே வந்து என்ன ஒரு குத்துனா நான் அப்படியே செத்து போயிடுவேன். ஸோ அதுதான் எனக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் யாராவது என்ன பயன்படுத்தினா அவங்க என்ன ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ஒவ்வொருத்தரும் யாராவது எண் பயன்படுத்துவாங்கல்ல, அதனால் நான் ஈஸியாக அவங்களோட டார்கெட்டில் சிக்கிடுவேன். உதாரணத்துக்கு நம்ம நெஃபர்ஃபிட்டாவோட அந்த எண் இருக்குதுல்ல, அந்த வளையத்துக்குள்ளே யார் வந்தாலுமே அவள் கண்டுபிடிச்சிருவா. அதே மாதிரி தான் நான் மறைஞ்சாலுமே என்னோட ஆரம் அந்த இடத்துலேயே தானே இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் என்னோட மெயின் 2 டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இவங்களை எதிர்த்து போகிறதுக்கு நம்ம 2 பேர் மட்டும் போதாது. உன்னோட அந்த ஃப்ரெண்டு அப்புறம் இங்கே வேறு யாராவது இருந்தாலுமே நமக்கு அது தேவைப்படும். ஏன்னா நம்ம தனியாக போய் அவங்களால ஜெயிக்க முடியாது. இது ரொம்பவே நமக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு மெலியரியான்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். சரி அப்படின்னா நான் வேணா என் ஃப்ரெண்டுக்கு வேணா கேட்டு பார்க்கட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னது உன் ஃப்ரெண்டுக்கா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நான் உன்னை நம்பலாம், ஆனால் நீ நம்புற இன்னொருத்தனை நான் நம்ப முடியாது. ஏன்னா அவங்க எப்போ வேணாலுமே என்னை முதுகில் குத்தலாம்ல அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா அவன் பேசுகிறத நீயே கேட்டுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் பார்த்தீங்கன்னா இங்கே மெலியரியானு கேட்குற மாதிரி அப்படி லவுட் ஸ்பீக்கரில் போடுறான். ஃபோன் பேசின அடுத்த செகண்டே எங்கடா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறான். வேறு யாரும் மேலே நமக்கு நக்கில் தான். கான் எங்கே இருக்கிற அப்படின்ட்டு இருக்கும்போது நான் இங்கே தான் காட்டு பகுதிக்குள்ளே தனியாக இருக்கிற அப்படிங்கிறாங்க. சரி கில்லுவா எங்கே அப்படிங்கும்போது கில்லுவா அந்த இடத்துல எங்கே தனியாக பிரிஞ்சு போயிட்டான், நானும் அவனும் 2 பிரிஞ்சு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி பிளானை தெளிவாக சொல்கிற கேட்டுக்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம 4 பேருமே சேர்ந்து போராட வேண்டியதாக இருக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மொரல் வந்து அங்கே கேபிட்டல் ஆஃப் பெய்ஜிங்கில் அவரோட சரௌண்டிங்ஸை எடுத்துக்கிட்டாரு. ஸோ அவரோட பவரை பயன்படுத்தி அங்கே இருக்கிற நம்ம நெஃபர்ஃபிட்டோட பப்பட்ஸ் எல்லாத்தையுமே அவர் டிசேபிள் பண்ணிடுவார் அப்படின்னு இங்கே நக்கல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஓ அப்படியே விஷயம், சரி என்ன பெரிய விஷயம், வேறு என்ன பிளான் அப்படின்னு கான் கேட்கும்போது, ஆக்சுவலி நம்ம நெட்டரை கூப்பிட முடியாது. ஏன்னா அவர் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியவில்லை. ஏன்னா ஒரு ஃபைனல் பேட்டிலுக்கு இது காத்திருக்காரோ என்னமோ. அண்ட் நாமளுமே அவரை போய் தொல்லை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நீ நானும் 2 பேரெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஏதாவது பண்ணியாகணும். கண்டிப்பாக நெஃபர்பிட்டோ அந்த சண்டையை எதிர்க்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நம்ம நெட்டருமே சும்மா இருக்க மாட்டார் கிங்கை தோக்கடிக்கிறதுக்காக. அவர் அந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நீயே நான் அப்புறம் ஷூட்டு கில்லுவா நம்ம 4 பேருமே சேர்ந்து தான் அவங்களை எதிர்த்தாகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல நக்கல் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சரி அப்படின்னா நம்ம 4 பேருமே சேர்ந்து மீட் பண்ணோம்ல, அதுக்கு எங்கே இடம் சொல்லலாம் அப்படிங்கும்போது, சரி இரு நான் லொக்கேஷன் பார்த்துட்டு வேணா உனக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரி லொக்கேஷன் பார்த்துட்டாங்க. சரி பக்கத்தில் இருக்கிற ஒரு மேண்டை சிட்டி அப்படின்ட்டு இருக்குது. அந்த மேண்டை சிட்டிக்கு வேணால் நீ நானும் சேர்ந்து எல்லாருமே மீட் பண்ணலாம். சரி கில்லோவையும் மறக்காமல் கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நக்கல் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். என்னது அந்த சிட்டியா? அது இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது நமக்கு அப்படின்னா சரி நம்ம எல்லாருமே அங்கேயே மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே மெலியரியாவே பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸை நம்புறதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக
கான் கூடயே பார்த்தீங்கன்னா அவனும் போய்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் கிங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கிங் தனக்கு பிடிச்ச கேம்னு இல்ல. அந்த ஊர்ல இருக்கிற செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் தனக்கு போர் அடிக்குமே அப்படின்னு அங்க இருக்கிற எல்லா கேம்ஸுமே பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஷோகி அப்படின்னு ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்டா உன்னோட மூவ்ஸ் ஏற்கனவே 12 ஸ்டெப்ஸுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அதே மாரி நீ ஆடிக்கிட்டு இருக்கிற உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவனோட காதை வந்து அறுத்து போட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் என் முன்னாடி இருந்தேன்னு வச்சுக்கோ நான் கொன்னே போட்டுருவேன் ஓடி போயிரு அப்படிங்கிறாங்க. ஐயையோ என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடும்போதே தலை பார்த்தீங்கன்னா அப்படி துண்டா தெரிச்சிருச்சு. சரி எனக்கு போர் அடிக்குது. வேற யாராவது கேம் இருக்குது அப்படிங்கும்போது, சார் இன்னும் நெறைய கேம்ஸ் இருக்குது இந்த ஈஸ்ட் கோ 2ல. அந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம கிங் அந்த இடத்துல விளையாண்டுட்டு இருக்கிறாப்ல. அண்ட் அங்க இருக்கிற எல்லா சாம்பியன்ஸுமே இங்க திரும்பி திரும்பி கூப்பிட்டு கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ கோ அப்படிங்கிற ஒரு கேம் விளையாட போறாங்க. அந்த கேம்ல நேஷனல் சாம்பியன் எவன் வச்சிருக்கானோ அவன இங்க கூட்டிட்டு வாங்க. நான் அவன் கூட விளையாடுறேன் அப்படின்னு ஷையப்போகிட்ட கிங் ஆர்டர் குடுக்குறாப்ல. அண்ட் அந்த கேமோட ரூலையுமே பார்த்தீங்கன்னா, அவனே படிச்சுக்கிட்டு இருக்கிறான். யார்ரா நீங்க எதுக்காகடா இங்க கடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு அந்த நேஷனல் சாம்பியன் சொல்லும்போதே, வாய தொறந்தீன்னு வச்சுக்க கிங்கு உன் மேல கோவப்பட்டு கொன்றுவாரு அப்படிங்கிறாங்க. ஸோ பக்கத்துல இருக்கிற ஒரு தடியன் செத்து கிடக்கிறத பார்த்துட்டு, அந்த சாம்பியனுமே பார்த்தீங்கன்னா அலறிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இங்க பாரு, இப்ப நீயும் நானும் சேர்ந்து இந்த கோ கேம் விளையாட போறோம். இதுல நீ ஜெயிச்சிட்டீன்னா நீ இங்கிருந்து கிளம்பிடலாம்னா. ஒருவேளை நான் ஜெயிச்சேன்னா நீ சாகர தவிர வேறு வழியே கிடையாது. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் நீ இங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிடலாமே நான் உன்னை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு கிங் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி சார் என்னால் இப்போ விளையாட முடியாது. அதாவது எனக்கு இப்போ ஃபீவராக இருக்குது. நான் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன், டயர்டாக இருக்கிறேன் அப்படின்னு ஏகப்பட்ட கதையை விட்டுக்கிட்டு இருக்கிறான். சரி போ, உனக்கு ஏற்ற டைம் எடுத்துக்க. டைம் எடுத்துட்டு நீ இதே இடத்துல இங்கேயே தான் வரணும். தவறி தப்பிக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்க உன்னை நானே கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு சொல்கிறாப்புல. ஆக்சுவலி கிங் நீங்கள் இந்த கேம்ஸ் எல்லாமே ரொம்பவே சீக்கிரமாக கற்றுக்குறீங்களே அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஷயாபஃப் கேட்கும்போது, ஆக்சுவலி எல்லா கேமுங்கும் எல்லா ஃபைட்டிங்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான். ஏன்னா அதில் ஒரே ஒருத்த மட்டும் ஒரு ரிதமை ஃபாலோ பண்ணி நம்மளை அட்டாக் பண்ணுவான். ஸோ அந்த ரிதமை கொஞ்சம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் போதும், அவங்களோட அட்டாக்கு அவங்க அடுத்து பண்ண போகிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு இங்கே கிங் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஓ அப்படியா, நீங்கள் பேசுகிற பேச்சை வச்சுக்கிட்டு நம்மளால் எந்த ஒரு கேமையுமே வின் பண்ண முடியுமே அப்படின்னு ஷயாபூப் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி எதுவாக இருந்தாலுமே எனக்கு மற்றவங்களோட அந்த ரிதமை டெஸ்ட்ராய் பண்ணி கேம் ஆடுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுவுமே என்னோட ஒரு டாக்டிக்ஸ் தானே. சரி மற்ற கேம் வேறு கேம் என்ன இருக்குது அப்படிங்கும்போது, ஆக்சுவலி ஈஸ்ட் கோட்ரியில் இன்னொரு ஃபேமஸான போர்ட் கேம் என்னென்னா குங்கி அப்படிம்பாங்க. ஆக்சுவலி அந்த குங்கி அப்படிங்கிற கேமு ஏகப்பட்ட செஸ் காயின்ஸ் மாதிரியே இருக்கிற ரவுண்ட் காயின்ஸ் வச்சு இந்த கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த கேமில் நேஷனல் சாம்பியனாக இருக்கிற யாரையாவது இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு நம்ம கிங் சொல்கிறாங்க. அண்ட் இந்த கேமோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம ஷயாபூஃப் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரூல் புக்கையுமே நம்ம கிங் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஏன்னா ஒரு கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி அந்த ரூலை படிச்சுக்கிட்டு தான் இவர் வந்து அந்த கேமே ஆடுவாப்புல. ரொம்பவே நம்பகமான மனுஷன். திருடனாக இருந்தாலுமே தெளிவாக பண்ணுறான் பார்த்தீங்களா. அண்ட் சரி இதுக்கான ஒரு சாம்பியன் இங்கே கொண்டு வாங்க. இந்த ஈஸ்ட் கோட்ரியில் இந்த கேமுக்கு சாம்பியன் இருக்கிற எவனாக இருந்தாலுமே அவனை இங்கே கொண்டு வாங்க. நான் அவனை ஆடி ஜெயிக்கணும் அப்படிங்கிறாங்க. யாருப்பா அது, அவனை இங்கே கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூபை கிட்ட சொல்கிறாங்க பாருங்க. ஸோ அவனுமே ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரான். அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு ரொம்பவே குட்டியாக இருக்கிறா. அண்ட் அந்த பொண்ணுக்கு கண்ணுமே தெரியாது. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தடி உனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கிறா. சரி நீ தான் அந்த பொண்ணா, சரி வா நீ நானும் சேர்ந்து அந்த கேம் ஆடுவோம் அப்படின்னு கிங் அந்த இடத்துல கண்ணு தெரியாத பொண்ணை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறான். அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.